சுரக்கிறதுக்கு இந்த இனிப்பு சுவை அப்படிங்கிறது உதவியாக இருக்குது. அதனால் அந்த இனிப்புங்கிறத டவக்குன்னு போட்டு முழுங்கிடக்கூடாது. இப்போ சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு டிவி போட்டு பாட்டு சாப்பிடக்கூடாது. பேப்பரை கையில் வச்சுக்கிட்டே சாப்பிடுவாங்க. பக்கத்தில் பேசிக்கிட்டு இருந்துட்டு என்ன சாப்பிட்றோன்னே தெரியாது. இப்போ நடக்கக்கூடிய திருமணங்கள் அந்த மாதிரியான விஷயங்களாகட்டும், அங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லா உணவுகளும் பரிமாறிட்டு கடைசியாக டெசர்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. இனிப்புனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அந்த இனிப்பு வகைகள் கிடையாது. ஒயிட் சுகர் ஆகட்டும் அல்லது ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ்லாம் போட்டு செய்யக்கூடிய இனிப்புகளை முழுமையாக தவிர்த்துட்டு இந்த ஊடகத்தின் மூலமாக பேசுகிறவங்க நிறைய கருத்துக்கள் வர்றதுனால இது குழம்பிய மனநிலை தான் இன்றைக்கி ஏற்படுது. நிச்சயமாக பொதுமக்கள் மனதில் என்னதை தான் சாப்பிட்றது அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக உண்டு. வணக்கம். கடந்த ஒரு 5 எபிசோடாக பார்த்தீங்கன்னா சுவைகளை பற்றின வேறு தகவல்கள் நம்ம கலந்துரையாடினோம். அதில் நிறைய தகவல்கள் சிலருக்கு சுவைபட இல்லாமல் இருந்ததையும் நம்ம உணர்ந்தோம். உதாரணத்துக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, அப்புறம் சாக்லேட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேடுகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்ததுனால நிறைய பேருக்கு அது ரசிக்கலை. இதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேனே இவ்வளோ நாள், இது இப்போ திடீர்னு அதை நிப்பாட்டணுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நிறைய பேருடைய கவனத்தை திசை திருப்பிச்சு. அதே மாதிரி சிலருக்கு நிறைய ஐயப்பாடுகள், அதாவது சில கேள்விகளாக இருந்தது. என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கலாம், எந்த சுவையை முதல்ல சாப்பிட்ணும், எந்த சுவையை கடைசியில் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நிறைய ஹோட்டல்ஸாக இருக்கட்டும் அல்லது ஒரு பார்ட்டிஸாக இருக்கட்டும் அல்லது சில திருவிழாக்களாகட்டும் அல்லது இப்போ நடக்கக்கூடிய திருமணங்கள் அந்த மாதிரியான விஷயங்களாகட்டும், அங்கே பார்த்திங்கன்னா முதல்ல எல்லா உணவுகளும் பரிமாறிட்டு கடைசியாக டெசர்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. அல்லது ஃப்ரூட் சாலட் அப்படி கடைசியாக கொடுக்குறாங்க. அதில் இன்னும் சில இனிப்பு வகைகள்லாம் கலந்து கடைசியாக கொடுக்குறாங்க. இது சரியா அல்லது வேறு எந்த மாதிரியான முறையில் நம்ம சாப்பிடணும்னு சொல்லப்பட்டிருக்கு, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர்கிட்ட இருந்தது. அதில் 11 கீழ்கணக்கு நூல், அதில் ஆச்சாரக்கோவைன்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குது. நம்ம தமிழர்களுடைய ஒரு நூலாக அது கருதப்படுகிறது. செவ்வியல் நூல்களில் ஒன்று. அதில் இந்த தமிழர்களுடைய உணவை பற்றி, அதுக்கப்புறம் அது ஒரு நீதி நூல். அதில் எப்படி சாப்பிடணும், என்ன மாதிரியான உணவு எப்போ சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் கடைசியில் கைப்பு சுவை, அதாவது கசப்பு சுவை கடைசியில் சாப்பிடணும் அப்படின்னும், இனிப்பு சுவை முதல்ல சாப்பிடணும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்கு. கைப்பெல்லாம் கடை தலை தித்திப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு வருது. அப்போ முதல்ல இனிப்பு சுவை சாப்பிடணும், கடைசியில் கசப்பு சுவையில் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிப்பு வருது. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இனிப்புனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அந்த இனிப்பு வகைகள் கிடையாது. ஒயிட் சுகர் ஆகட்டும் அல்லது ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ்லாம் போட்டு செய்யக்கூடிய இனிப்புகளை முழுமையாக தவிர்த்துட்டு நம்ம முன்னால் சொன்ன மாதிரியான கருப்பட்டி, பனை வெல்லம், பழங்கள், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய தேன், இது மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய இனிப்பு சுவையை நம்ம முதல்ல சாப்பிடும்போது உமிழ்நீர் சுரக்கும். நல்ல இனிப்பு அப்படின்னு சொன்னாலே சிலருக்கு உமிழ்நீர் சுரக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி உணவு பாதையில் ஏற்படக்கூடிய சில மாறுபாடுகள் எல்லாமே நல்ல ஒரு உணவு சாப்பிட்றதுக்கு, பக்குவமாகிறதுக்கு அந்த உணவு பாதையும் சரி வாயும் சரி தயாராகிவிடும். புளிப்புன்னு சொன்னாலும் சுரப்பு, இனிப்பு சொல்கிற மாதிரியே புளிப்புன்னு சொன்னாலும் ஒரு உமிழ்நீர் சுரக்கத்தான் செய்யும். இருந்தாலும் கூட இனிப்பு சுவை புளிப்பு சுவையை விட மிகச்சிறந்தது முதல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சில ஆய்வுகள் மூலமாக நம்ம பார்க்குறோம். என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, வாய் நாக்கு கீழே இருக்கக்கூடிய சளிச்சவ்வு படலம், மியூக்கஸ் மெம்பரேன்னு சொல்லுவாங்க, அது உணவு பாதையில் இருக்கக்கூடிய அந்த உள் அடுக்குகள், இதில் எல்லாமே சீரண நீரை பக்குவமாக சுரப்பதற்கு, அதாவது செரிமான நீர், டைஜஸ்டிவ் என்சைம்ஸ், டைஜஸ்டிவ் ஜூஸ், இதெல்லாம் சுரக்கிறதுக்கு இந்த இனிப்பு சுவை அப்படிங்கிறது உதவியாக இருக்குது. அதனால் அந்த இனிப்புங்கிறத டவக்குன்னு போட்டு முழுங்கிடக்கூடாது. வாயில் வச்சுருந்து உமிழ்நீரோட கலந்து மெதுவாக முழுங்கணும். அப்போ அந்த உமிழ்நீரில் இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்களும் இனிப்பில் இருக்கக்கூடிய தன்மையும் ஒன்றா உறவாகி சில விதமான நல்ல பலன்களை கொடுக்குறது. அப்போ அந்த மாதிரி பலன்கள் கொடுக்கும்போது உணவு பாதை சீராகி உணவு பாதையில் இருக்கக்கூடிய சில அசுத்தங்கள் நீங்கி செரிமானத்திற்கு தயாராகிறதுக்கு அந்த முதல்ல சாப்பிடக்கூடிய சரியான இனிப்பு உதவியாக இருக்குது. இப்போ எப்போதுமே இந்த ஒரு உணவு சாப்பிட தொடங்கும் போது அந்த சுவையை அந்த உணவை 5 புலன்களால் சாப்பிடணும்னு நம்ம சொல்லுவோம். இது
கான்சியஸ் ஈட்டிங்னு பேர். அதாவது உணர்வு நிலையில் ஒரு சாப்பாடு சாப்பிட்ணும். இப்போ சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு டிவி போட்டு பாட்டு சாப்பிடக்கூடாது. பேப்பரை கையில் வச்சுக்கிட்டே சாப்பிடுவாங்க. பக்கத்தில் பேசிக்கிட்டு இருந்துட்டு என்ன சாப்பிட்றோன்னே தெரியாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து வச்சுருப்பாங்க, ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சிருப்பாங்க, அல்லது யாராவது ஒருத்தர் சமையல் செய்கிறவர் ரொம்ப சிறப்பாக செஞ்சு அதை போட்டுட்ருப்பார். இவர் சாப்பிட்டு முடித்த உடனே அவர் கேட்ட கேள்வி, இது எப்படி இருந்தது அப்படின்னு ஆச்சுன்னா, ஓ அது நான் இருந்ததா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்க என்ன சாப்பிட்றோன்னு தெரியாமலேயே உட்காந்து சாப்பிட்டு எழுந்திரிச்சிருவாங்க. இதெல்லாம் சாப்பிட்ட கணக்கிலே வராது. சித்தர்கள் கணக்கில் பார்த்தாச்சுன்னா இதெல்லாம் சாப்பிட்டதாகவே கணக்கு வராது. எப்படி சாப்பிடணும்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 5 புலன்களால் சாப்பிடணும். முதல்ல அந்த உணவை நம்ம பார்க்கும்போது அதில் ஒரு இன்பம் ஏற்படும். பார்வையின் மூலமாக அதில் இருக்கக்கூடிய இயற்கையான கலர், ஒரு சிகப்பு வண்ணமோ அல்லது ஒரு வெள்ளை வண்ணமோ இருக்கும்போது அதை பார்க்கும்போது அந்த பார்வையின் மூலமாக உணவினுடைய ஒரு ஆற்றல் உடம்புக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் அதை தொட்டு பார்க்கும்போது சில உணர்வுகள் வரும், அதையும் நம்ம உணரணும். அப்புறம் நாக்கில் வைக்கும்போது நாக்கினால் ஏற்படக்கூடிய சுவை உணர்வு தாண்டி ஒரு மிருதுத்தன்மை உணர்வு வரும், அந்த உணர்வை உணரணும். அதுக்கப்புறம் அதனுடைய மனம் என்ன மனத்தில் இருக்குது அப்படிங்கிறத அது நுகர்ந்து பார்த்து அந்த நுகர்வின் மூலமாக அதனுடைய ஒரு பகுதி ஆற்றலை நம்ம உள்ளே இழுக்கணும். இப்போ அந்த பொருளை ஒரு இனிப்பு லட்டு அல்லது எள் உருண்டை அப்படின்னு சொல்லும்போது அது காதினால் கேட்கும்போது சில விதமான நன்மை மாற்றங்கள் உடம்புல நடக்கும். இதுக்கப்புறமாக வாயில் வச்சிருந்து இந்த 4 ஆற்றலும் முழுமையாக உடம்புல போன பிறகு அதுக்கப்புறம் சுவைக்க தொடங்கணும். அப்போ இந்த 4 ஆற்றலும் உடம்புல போய், அதாவது பார்க்கறதன் மூலமாக, நுகர்றதன் மூலமாக, கேட்கறதன் மூலமாக, தொடர்றதன் மூலமாக வரக்கூடிய உணர்வுகளெல்லாம் தாண்டின பிறகு அதை சுவைக்கும் போது தான் அந்த உமிழ்நீரினுடைய தன்மை முழுமையாக அந்த உணவில் சென்றடைந்து உணவு உட்கொள்வதற்கு தயாராகும். இது உணர்வு நிலை உட்கொள்ளுதல், அதாவது சுவைத்தல், கான்சியஸ் ஈட்டிங் அப்படின்னு பேர். இந்த மாதிரி ஒரு இனிப்பை நம்ம சாப்பிடணும். கடகடன்னு வாயில் போட்டு உள்ளே தள்ளக்கூடாது. அப்படி தள்ளனா அது முதல்ல இனிப்பு சாப்பிட்றதுல எந்த அர்த்தமுமே இல்லை. அதனால் முதல்ல இனிப்பு, அதுக்கப்புறம் மற்ற சுவைகளெல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு கடைசியில் கைப்பு சாப்பிட சொல்லியிருக்காங்க, கசப்பு சுவை. அதுக்கப்புறம் அந்த கசப்பு சுவையை சாப்பிட்ட பிறகு வாய் தூய்மையாவதற்கும், அதுக்கப்புறம் உணவு பாதையில் இதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுறதுக்கும், அதற்கு பின்பாக செரிமானம் சரியாக நடப்பதற்கும் இது உதவியாக இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அதனால் அறுசுவை கலந்த உணவு நம்ம அன்றாடம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை சாப்பிட்ற முறை முதல்ல இனிப்பும் கடைசியில் கசப்பு சுவையும் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயம். ஒரு கேமராவும் ஒரு மைக்கும் இருந்தால் போதும், யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம், பதிவிடலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இன்றைக்கி சூழலில் இருக்குது. ஏன்னா ஊடகம் ரொம்ப வலிமையானது. அப்போது அவங்களுடைய அனுபவத்தில் அப்படிங்கிறத விட அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எல்லாரையும் சாப்பிட சொல்கிறது, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பலரை பின்பற்ற சொல்வது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் எல்லாருமே இருக்கும். ஏன்னா ஒரு அமைப்பு சார்ந்து இருக்கிறவங்க அந்த அமைப்பை பலப்படுத்துறதுக்கு பழக்கப்பட்டே நம்ம வளர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால நான் எது சாப்பிட்றனோ அதுதான் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள். இந்த பேசுகிறவங்க, இந்த ஊடகத்தின் மூலமாக பேசுகிறவங்க நிறைய கருத்துக்கள் வர்றதுனால இது குழம்பிய மனநிலை தான் இன்றைக்கி ஏற்படுது. அப்போது நிச்சயமாக பொதுமக்கள் மனதில் என்னதை தான் சாப்பிட்றது அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக உண்டு. இப்போ எதை சாப்பிடுவது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு முன்னாடி நாம் ஏற்கனவே பார்த்த 7 உடற்கட்டுக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 7 உடற்கட்டுக்கள்னு சொல்லும்போது நீர்த்துவமான உடல், இரத்தம், தசை, எலும்பு, எலும்பிற்குள் பரவி இருக்கக்கூடிய மூளைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய விந்தணுக்கள், பெண்களுக்கு அண்டக்கரு. இந்த 7 உடற்கட்டுக்களுக்கும் பொருந்தக்கூடிய உணவுகளை சாப்பிடலாம். இந்த பொருந்தக்கூடிய உணவுகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு உள்ளிடத்தை நிரப்புவது அப்படின்னு சொல்லுவோம். அந்த உள்ளிடம் அப்படிங்கிறது இந்த 7 உடற்கட்டுகளில் ஏற்படக்கூடிய காலி இடங்களை நிரப்புவது. அந்த காலி இடங்களை நிரப்பும்போது எதை கொண்டு நிரப்புகிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்முடைய எதிர்காலம் இருக்குது. இப்போ எதை கொண்டு நிரப்புகிறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு 3 விதமான ஒரு தரவுகளை நாம் எடுத்துக்கணும். இதை உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன், இதை உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். இதை அறிவுபூர்வமாக ஆய்ந்து பார்த்து உங்களுடைய ஊரில் உங்கள் சூழலில் என்ன கிடைக்குதோ இந்த அடிப்படை அறிவை வைத்துக்கொண்டு நீங்கள் உணவை உண்ணணும். இதில் ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள், ஒத்துக்கொள்ளாத உணவுகள்னு 2 விதமாக நம்ம பிரிச்சுக்கணும். கம்பேட்டிபிள் ஃபுட், இன்கம்பேட்டிபிள் ஃபுட்.
ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது வந்து 7 உடற்கட்டுகளோடு நேராக பொருந்தக்கூடிய உணவுகள், ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள். 7 உடற்கட்டுகளுக்கு பொருந்தாத, அதற்கு சம்மந்தமில்லாத உணவுகள் அப்படிங்கிறது இன்கம்பேட்டிபிள் ஃபுட். சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா 2 விஷயம் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து இனிப்புச்சுவை. இனிப்புச்சுவையில் பனங்கருப்பட்டியும் இருக்குது, வெள்ளை ஜீனியும் இருக்குது. இதை எதை சாப்பிட்லான்னு சொன்னாச்சுன்னா ஒரு குழந்தைக்கு கூட தெரியும். இனிப்பு வெள்ளை ஜீனியை தவிர்க்கணும், பனங்கருப்பட்டியை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சாதாரணமாகவே தெரியும். அதே மாதிரி தேன் நல்லது அப்படின்னா தேன் எடுத்துக்கொள்ளலாம் இனிப்புக்காக அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது 7 உடற்கட்டுகளோடு பொருந்தக்கூடிய வகையில் அது அந்த இயற்கையாக வடிவமைக்கப்பட்டிருக்குது. சுவைக்காகவோ மனத்திற்காகவோ சேர்க்கக்கூடிய பொருட்கள் அதில் இருந்தது அப்படின்னாச்சுன்னா அதை தவிர்க்கணும். இதுதான் ரொம்ப சிம்பிளாக நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த விதத்தில் பார்த்தோன்னா சமீப காலத்தில் வந்திருக்கக்கூடிய விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.